சாரி கைஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸ்லாம் பிளாக்ஸ் சூப்பராக கேம் பார்க்க போகிறோம். ஸோ சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மட்டும் லைக் சப்ஸ்கிரைப் கூட கற்றுருக்க பெல் பட்டன்லாம் அதில் சொன்னால் உங்களுக்கு கதவு தட்டும். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலாம் பார்க்காதவங்க மறக்காம பிடிச்ச பார்த்து பார்த்துருங்க. கைஸ் இதான் பிளாக் ஷூட்டில் செகண்ட் வீடியோ. நான் இப்போ சூப்பர் ஹியூமன் எடுக்கலான்ட்டு இருக்கேன் கைஸ். இந்த சூப்பர் ஹியூமன் அந்த ஃபைட்டிங் ஸ்டைலு அதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஸ்டைலில் வந்து 300 மாஸ்டரி பண்ணுவாங்க கைஸ். அப்புறம் டெட் ஸ்டெப்பில் 300 மாஸ்டரி, அப்புறம் வாட்டர் கன்ஃபில் 300 மாஸ்டரி, அப்புறம் ட்ராகன் பட்டில் 300 மாஸ்டரி. ட்ராகன் பட்டில்லாம் 450 மேலே இருக்கும் கைஸ். ஏன்னா அதுதான் செகண்ட் ஷிஃப்டில் யூஸ் பண்ணிட்டுருந்தேன். ஸோ அப்புறமேலே வாட்டர் கன்ஃபும் 400 மேலே இருக்கும் கன்ஃபார்மாக. அதனால் நான் வந்து இது எலக்ட்ரிக்கும் அப்புறமேல் டெட் ஸ்டெப்புக்கு மட்டும் ஏற்றினா போதும். ஸோ கைஸ் நான் ஏற்றுறதுக்கு வந்து இங்கே தான் சர்வர் ஆஃப் பண்ணி இங்கே ஒரு பாஸ் இருப்பாங்க கைஸ். இப்போ ஸ்பான் ஆகல, யாரும் வந்து அடிச்சிட்டாங்க. இந்த மேக்மா அட்மிரல், ஸ்மோக் அட்மிரல்லாம் இருப்பாங்க கைஸ். இந்த ஸ்மோக் அட்மிரல் இருப்பான், இவன் அடிப்பேன். இவன் அடித்தா தான் நிறைய வரும், எக்ஸ்பி கிடைக்கும். ஸோ அதனால இவன் அடித்து ஏற்றலான்னு இருக்காங்க கைஸ். ஸோ இதில் வந்து 300 மாஸ்டர் ஏற்றணும் அப்புறமா கண்டினியூ பண்ணுறேன். ஸோ ஓகே கைஸ், கஷ்டப்பட்டு எப்படியும் ஏற்றிட்டேன் மாஸ்டரி. 2-3 நாள் ஆச்சு கைஸ் மாஸ்டர் ஏற்றுறதுக்கு. எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலுக்கு இதுக்கும் மாஸ்டர் ஏற்றி முடிச்சிட்டேன் அப்படியே கஷ்டப்பட்டு. ஆனால் நான் எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைல் எக்ஸ்ட்ராவே ஏற்றிட்டேன். ஏன்னா காசு என்கிட்ட இல்லாததுனால எலக்ட்ரிக் ஃபைட்டிங் ஸ்டைலையும் ஏற்றிருக்கேன். இப்போ நம்ம எங்கே போனோம்னா அந்த இடத்துக்கு போகணும் கைஸ். இந்த ஸ்னோ மவுண்டனுக்கு போகணும். அது கீழே தான் இருக்குன்னு யூடியூப்பில் பார்த்தேன் கைஸ். என் 2 நாள் கஷ்டப்பட்டுருக்கேன். அதுக்கோசரமாச்சு லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடணும். அப்புறமேலே எப்படா புத்தா ஃபோட்டுக்கு மாறினேன், கேஸில் தானே இருந்தேன் அப்படின்னு கேட்பீங்க. ஆமாம் கைஸ், கேஸில் இருந்து மில்லிக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் புத்தாவாக மாறிட்டேன். ஸோ அங்கே வந்தாச்சு. இங்கே தான் இங்கே இந்த கார்னரில் தான் இங்கேயோ இருக்குன்னாங்க. இந்த கார்னரில் தாங்க எங்கேயோ இருக்குன்னு, எங்கே இருக்குதுன்னு தெரில இன்னும். அப்படியே சுற்றி போவோம், இங்கே எங்கேயாச்சும் இருக்கும். நீங்கள் என்ன ஃபைட்டிங் ஸ்டைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இத்தனால வீடியோ வராததுக்கு காரணமே தாங்க. இதுக்கு மாஸ்டர் ஏற்றிட்டு இருந்தேன். லெவலும் அப்படியே ஏற்றிட்டேன், காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அப்படியே லெவல் ஏற்றிட்டேன். எங்கே கேஸ் இருக்குது, இங்கே தான் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் காணோம். எவ்வளோ பக்கத்து மவுண்டனில் இருக்குமோ, எவ்வளோ தப்பான லொக்கேஷன் தரணும். இங்கே கொஞ்சம் அந்த அச்சு தெரியும் கைஸ். எப்போவுமே இந்த மாதிரி உள்ளே போகிற இடத்துலலாம் அச்சு தெரியும் கைஸ். நாங்கள் எந்த அச்சுமே தெரியலையே கைஸ். ஒருவேளை இந்த பக்கம் இருக்குமோ, இங்கே இருக்க மாதிரி தெரியலையே. ஐயோ, எங்கே இருக்கு? ஸ்னோ மவுண்டனில் தான் இருக்கேன், ஆனால் காணோம் கைஸ். எங்கே இருக்குன்னு வேறு தெரில. கஷ்டப்பட்டு அப்படியே காசு ஏற்றிட்டேன். எங்கே இருக்குன்னே தெரில கைஸ். ஒரு நிமிஷம் நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே கைஸ் பார்த்துட்டு வந்துட்டேன். எங்கே இருக்குன்னா இந்த குஸ்டி கீவர்கிட்ட வந்துடணும் கைஸ். இந்த குஸ்டி கீவர்கிட்ட இருந்து ஸ்ட்ரைட்டாக இப்படி போகணும். இப்படி போனதுக்கப்புறம் இந்த வழியிலே அப்படியே போகணுன்னா இங்கே ஒரு என்பிசி இருப்பாங்க கரெக்டாக இந்த வழிக்கிட்ட. அப்படிங்கிறது இப்படி கீழே விழுந்தீங்கன்னா இது வழியாக போகணும். இது எங்கே இருக்குது? நான் வந்து இந்த கீழே தேடிட்டு வந்திருக்கேன். மேலே இருப்பான் போல கைஸ். ஓகே வந்துட்டேன். இங்கே இருக்கா மாஸ்டர் மொத்தம். ஓகே இப்போ 7 லட்சம் வாங்கிஸ் இருக்குது.
அதாவது 3 மில்லியன் கொடுத்து வாங்கியிருக்கேன். கைஸ் 350 மாஸ்டர் ஏற்றணும் கைஸ். இதுக்கு இப்போ நான் ஆட்டன் கொள்ள செட் பண்ணியிருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போகிறேன். சூப்பர் மேன் எவ்வளோ போகிறேன்னு தெரியல எனக்கு. இந்த இடத்துக்கு போயிட்டு நான் ஃபஸ்ட்டு அடித்து பார்ப்பேன் எவ்வளோ குறையுதுன்னு. ஓகே நல்லா தான் இருக்குது. மாஸ்டர் சட்டன்னு ஏறுது கைஸ். பாஸ் ஒருத்தான் கைஸ் நிறைய ஏறும். வேறு பாஸ் எதுவும் யாரும் இல்லை. லாவா பீரியட்லேயே அடிச்சிடலாமா கைஸ்? இந்த குஸ்ட் எடுக்கிறேன்னு கேட்பீங்க. காசு கொஞ்சம் கிடைக்கும், அதனால் குஸ்ட் எடுத்துக்கோங்க. 110 கைஸ். ஓகே நல்லா தான் ஏறுது, பார்க்கலாம். மாஸ்டரி ஃபஸ்ட்டு இதுக்கு மட்டும் எப்படி கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் இந்த பாஸ் அடிக்கலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நான் 78 மாஸ்டர் ஏற்றிட்டேன். இந்த பாஸை மட்டும் அடிச்சோம்னாலே கிடச்சிருன்னு நினைக்கிறேன். இந்த பாஸ் அடித்தாலும் நமக்கு துணையாக இருக்கும். கைஸ் நான் பர்மனெண்ட் புத்தா எடுக்க போகிறேன் கைஸ், காசே செலவு பண்ணாமல். அது ரொம்ப கஷ்டம்தான், நான் ட்ரை பண்ணுறேன். இப்போ நான் அப்படியே கஃபேக்கு போயிட்டு ஒரு ரோல் பண்ணலான்னு இருக்கேன். ரோல் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கைஸ் கஃபேக்கு வந்துட்டேன். இப்போ ரோல் பண்ண போகிற ஃப்ரூட்டு அது ஒரு நல்ல ஃப்ரூட்டாக கூட ஆச்சால் தான். அவ்வளோதான், முடிச்சு விட்ருவாங்க சப்ஸ்கிரைபர்ஸு. 852,000 கைஸ். ஓகே, ஓ மை காட், இவ்வளோ பெரிய ஃப்ரூட் பார்த்தீங்களா கைஸ்? இவ்வளோ பெரிய ஃப்ரூட் யார்ட்டையுமே இருக்காது. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, என்கிட்ட ராக்கெட் ஃப்ரூட்டு இல்லை. பார்த்தீங்களா கைஸ் நான் எப்படி இருக்கேன்ட்டு? இதுதான் கைஸ் ராக்கெட் ஃப்ரூட். ப்ளஸ் ஸ்பின் ஃப்ரூட் கூட இல்லை கைஸ். எவ்வளோ கேவலமாக இருக்கும் பார்த்தீங்களா? அந்த லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கைஸ். ஓகே கைஸ் இப்போ இங்கே இருக்க பாஸ் அடிக்க போகிறேன். பாஸ் அடிச்சுட்டு நமக்கு மாஸ்டரி ஏறும். 90 மாஸ்டரி இருக்குது. இன்னும் ஒரு 20 மாஸ்டரி என்ன போதும். ஃபஸ்ட்டெல்லாம் வளர்த்து இப்போ கைஸ். அப்புறம் நான் வந்து இப்போ V2ல் இருக்கேன் கைஸ். இது சைபா கேஸ் V2ல் இருக்கேன். நம்மளினா பாருங்கோ, நான் V2ல் தான் இருக்கிறேன். நீங்கள் ஆரா ஆஃப் பண்ணுறேன் பாருங்கள். மீச மாதிரி ஒன்று முளைச்சிருக்கு, அப்புறம் மேலே ஒன்று வந்துருக்கா. ஓகே கைஸ் ஓகே ஜெர்மி எடுத்துப்பேன். ஓகே எடுத்தாச்சு. ரொம்ப காசு வேஸ்ட்டு போச்சு கைஸ். ராக்கெட் ஃபுட்டு போய் கொடுத்துருக்காங்க கைஸ். ஏதாச்சும் வேறு ஏதாச்சும் ஃபுட்டு கொடுத்துருக்காங்க. லெஜெண்ட்ரி ஸ்டார் ஃபுட் கொடுத்துருந்தா கூட ஏதாவது சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி மனசு கருத்தில் வந்துருக்கும். இந்த ஃபுட்டை போய் கொடுத்துருக்காங்க கைஸ். கைஸ் நார்மல் NPC அடிக்கிற மாதிரி இருக்குது கைஸ். கைஸ் இன்னும் ஏற்றணுமா கைஸ்? இன்னும் 12 XP ஏற்றணும் கைஸ். 12 மாஸ்டரி. ஓகே கைஸ் மாஸ்டரி ஏற்றிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ் நான் வந்து ஃபஸ்ட்டு பவர் அன்லாக் பண்ணிட்டேன். ஜெர்மி பாஸ் அடித்ததுனால ஏறிடுச்சு டக்குன்னு. கைஸ் நல்லா இருக்குது கைஸ். டேமேஜும் நல்லா போகுது. நல்லா போகுது கைஸ். இது கைஸ் அதுக்குள்ளே இது ஆயிடுச்சு. அதுக்குள்ளே மறுபடியும் இது லோட் ஆயிடுச்சு கைஸ். பரவாயில்ல நல்லா இருக்கு. மிச்ச பவர்லாம் நார்மலாக கிரைண்டிங் பண்ணும்போது வந்தால் போயிடும். நல்லா பண்ணுறதுக்கப்புறம் காட்டுறேன் கைஸ். ஸோ அதான் கைஸ் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கூட பார்த்துருக்க பெல் பட்டன் வச்சுக்கோங்க. அடுத்த நோட்டிஃபிகேஷன் வந்து கதை தட்டும். ஸோ சுவாரஸ்யமான வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். டாடா பை கைஸ்.